சென்னையின் செயின்ட் ஜார்ஜஸ் கெத்தீட்ரல் 1815 வருடம் முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஸ்காட்லாண்டில் இருந்து சென்னைக்கு வந்த மக்கள் அவர்களுக்காக தனியாக ஒரு சர்ச் தேவைப்பட்டது என்று கூறினார்கள். இந்த செயின்ட் ஜார்ஜஸ் கெத்தீட்ரலை டிசைன் செய்த அதே லெப்டினன்ட் கர்னல் தாமஸ் ஃபியாட் டி ஹாவிலண்ட் என்பவர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கர்க்கை ஸ்காட்லாந்து மக்களுக்காக எக்மோரில் தயார் செய்தார். அந்த கட்டிடம் 1821 வருடம் முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடமும் செயின்ட் ஜார்ஜஸ் கெத்தீட்ரலை போலவே லண்டனில் இருந்த செயின்ட் மார்ட்டின்ஸ் இன் தி ஃபீல்ட்ஸ் என்கிற சர்ச்சின் டிசைனையே பின்தொடர்ந்து இருந்தது. அதனால் இதற்கும் ஒரு கடிகாரம் தேவைப்பட்டது. 1853 வருடம் இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் கர்க்கில் தொழுகை செய்பவர்கள் எல்லோரும் பணம் போட்டு ஒரு கடிகாரத்தை வாங்கினார்கள். அந்த கடிகாரத்தை இந்த இடத்திற்கு கொடுத்தது பீட்டர் ஆர். இவரே பிஆர் அண்ட் சன்ஸ் என்ற நிறுவனத்தின் ஸ்தாபகர். அதற்கு பிறகு அந்த நிறுவனமே இந்த கடிகாரத்தை பல வருடங்களுக்கு பராமரித்து கொண்டு வந்தது.